உலகெங்கிலும் உள்ள ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சியிலே உன்னதமான மருத்துவ ஜோதிடம் பகுதியிலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் கடந்த சில நிகழ்ச்சிகளாக ஒவ்வொரு லக்னம், ஒவ்வொரு ராசி இந்த நிலையிலே என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நோய்களை தரும் என்று பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையிலே இன்று மிதுன லக்னம், மிதுன ராசி ஆகிய ஏதேனும் ஒன்று பெற்று வந்தவர்களுக்கு 12ஆம் இடத்ததிபதியான விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் எங்கு இருந்தால் என்னென்ன பிரச்சனைகளை தருவார் என்பதை பார்ப்போம். மிதுன லக்னம், மிதுன ராசிக்கு விரையாதிபதியான சுக்கிர பகவான் மிதுன லக்னத்திலே இருக்கின்ற காலகட்டத்திலே கண்களிலே பிரச்சனையை அவர் தரக்கூடும். சுக்கிரன் நீருக்கு அதிபதியாக இருப்பதனாலே நீர் சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது மூத்திர சம்பந்தமான பிரச்சனைகள், இன்கான்டினன்ஸ் ஆஃப் யூரின் என்று சொல்வார்கள், மூத்திரத்தை அடக்க முடியாத ஒரு நிலை, அல்லது வெகு மூத்திரம் என்று சொல்வார்கள், அடிக்கடி சிறுநீர் கழித்தல், இந்த நிலை. அடுத்தபடியாக சர்க்கரை கலந்த சிறுநீர் என்று சொல்வார்கள். மூத்திரத்திலே சர்க்கரையை அங்கே சுக்கிர பகவான் கொடுக்கக்கூடியவராக அமைவார். மேலும் பார்வைக்கு அவர் பங்கம் ஏற்படுத்தக்கூடியவராகவும் அங்கே இருப்பார். சுக்கிரன் லக்னத்திலே இருக்கின்ற காலகட்டத்திலே அவர்களுக்கு கண்ணாடி அணியக்கூடிய நிலையை அங்கே கொடுப்பார். அடுத்து மிதுன லக்னம், மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடமான கடகத்திலே விரையாதிபதியான சுக்கிர பகவான் இருக்கின்ற காலகட்டத்திலே கண்களிலே நீர் வடிதல், பற்களிலே பிரச்சனைகள், வாயிலே புண், அல்சர் என்று சொல்வார்கள், மவுத் அல்சர் என்று சொல்வார்கள், இந்த நிலை, தொண்டை கட்டு, கண்களிலே புரை ஏற்பட்டு அதற்காக சிகிச்சை ஏற்படுத்துதல், இப்படி அவர் கொடுப்பார். அடுத்து 3வது இடமான சிம்மத்திலே சுக்கிர பகவான் இருக்கின்ற காலத்திலே கழுத்திலே கடலை என்று சொல்வார்கள், கழுத்து கடலை, அதாவது நெறி கட்டுதல் என்று சொல்வார்கள். இது டியூபர்குலோசிஸினுடைய அறிகுறியாகவும் அங்கே இருக்கலாம். 3வது இடத்திலே சுக்கிர பகவான் இருக்கின்ற பொழுது கழுத்து மாலை, அதாவது புட்டால் அம்மை என்று சொல்வார்கள், கழுத்திலே பொண்ணுக்கு வீங்கி என்றும் அதை குறிப்பிடுவது உண்டு. அந்த நிலையை அவருடைய தசாபுத்தி காலத்திலே அவர் கொடுக்கக்கூடும். மேலும் தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகளை அவர் அங்கே தரக்கூடும். கழுத்திலே இப்படி பிரச்சனைகளை கொடுத்தவர் அடுத்து 4வது இடமான மிதுனத்திலே விரையாதிபதி சுக்கிர பகவான் அமர்கின்ற காலத்திலே இதயம், நுரையீரல், இந்த இடத்திலே நீரை அதிகப்படுத்துதல், இதயத்திலே நீர் அதிகப்படுத்துதல், அதாவது இரத்தம் வெகுவாக பாய்தல், அதனாலே அதிகமான இதய துடிப்பு, இதை தரக்கூடும். நுரையீரலிலே நீர் அதிகமாகுதல், இதனாலே மூச்சு முட்டல். அப்பொழுது மருத்துவமனையிலே அந்த நீரை ஒரு துளையிட்டு எடுத்து நுரையீரலை சரி செய்வார்கள். இந்த நிலை சுக்கிரனாலே, சுக்கிர திசையினாலே, சுக்கிர புத்தியினாலே அங்கே ஏற்படுத்தக்கூடும். அடுத்து 5வது இடமான துலா ராசியிலே விரையாதிபதியான சுக்கிர பகவான் அமர்கின்ற காலத்திலே வயிற்றிலே நீரேற்றம், டிராப்சி என்று சொல்லுவார்கள், இந்த நிலை, குடல் பகுதியிலே இருந்து, இரத்த குழாய்களிலே இருந்து நீர், இரத்தத்திலே இருக்கின்ற நீர் குழாய்களை விட்டு வெளியே வந்து திசுக்களிலே சேர்ந்து ரிட்டென்ஷன் ஆஃப் வாட்டர் என்று சொல்லக்கூடிய நிலையை அங்கே தருவார். அதாவது நீர் சேருதல் வயிற்றிலே, அதே நேரத்திலே நீர் எரிச்சல், அல்சர் என்று சொல்லக்கூடிய அசிடிட்டி, இதை அங்கே தருவார். புண்ணை தரக்கூடிய நிலையிலே அங்கே இருக்கின்றார். மேலும் 5வது இடம் என்பது புத்திர ஸ்தானம் என்பதனாலே குழந்தை பாக்கியத்திலே பிரச்சனைகளை அவர் தரக்கூடும், அல்லது முதல் குழந்தையை நிச்சயமாக அவர் பாதிக்கின்ற நிலை அங்கே ஏற்படும். அடுத்து மிதுன லக்னம், மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு விரையாதிபதியான சுக்கிர பகவான் 6வது இடமான விருச்சிக ராசியிலே இருக்கின்ற காலகட்டத்திலே 6வது இடம் என்பது அடிவயிறு, அடிவயிற்றை சுற்றி இருக்கின்ற இடங்கள், அங்கே அடிவயிறு நீர் ஏற்றம் பெற்று வயிறு கனத்து இருத்தல், பெருவயிறு என்று சொல்லக்கூடிய நிலை அங்கே தரக்கூடும். மகோதரம் என்று இதை சொல்லுவார்கள். மேலும் மூத்திர சம்பந்தமான நிலைகளிலே அங்கே பிரச்சனைகள் தரக்கூடும். கர்ப்ப சம்பந்தமான நிலைகளிலே பிரச்சனைகள் தரக்கூடும். என்ன பிரச்சனைகள் என்று பார்க்கும்போது லுகேரியா என்று சொல்லுவார்கள், கருப்பையிலே புண் ஏற்பட்டு பெண்களுக்கு வெள்ளை போக்கு என்கின்ற நிலையை தந்து அங்கே கருப்பையை சேதப்படுத்தக்கூடியவராக அவர் அங்கே இருப்பார். அதே நேரத்திலே 7வது இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியிலே
சுக்கிர பகவான் விரையாதிபதியாக இருந்து அவருடைய ஆட்சியை நடத்துகின்ற பொழுது அவர்களுக்கு இடுப்பை சார்ந்த இடம் பெல்விக் ரீஜியன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அங்கே பிரச்சனைகளை அவர் தரக்கூடும். அடிக்கடி நெறி கட்டுதல் என்ற நிலையையும், எலிபென்டையாசிஸ் என்று சொல்லுவார்கள், அதாவது யானைக்கால் வீக்கம், யானைக்கால் ஜுரம், அதாவது விதை வீக்கம், ஹைட்ரோசிலி, இந்த நிலைகளிலே அவர் அங்கே பிரச்சனைகளை தரக்கூடும். 8வது இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்திலே சுக்கிர பகவான் விரையாதிபதியாக இருக்கின்ற காலத்திலே சுக்கிரன் வாகனத்துக்கு அதிபதியாக இருக்கும் பொழுது வாகன நிலையிலே அவர் விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அங்கே வாகனங்களை ஓட்டும் பொழுது வெகு ஜாக்கிரதையாக, வெகு நிதானமாக இவர்கள் சுக்கிர திசை நடக்கின்ற காலகட்டத்திலே ஓட்டுவது மிகவும் நல்லது. மேலும் 8வது இடத்திலே சுக்கிரன் இருக்கின்ற பொழுது WBC என்று சொல்லுவார்கள், வெள்ளை அணு குறைபாடு, இதனாலே நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல், இப்படி அவர் அங்கே உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலையை கூட அங்கே கொடுக்கக்கூடும். 8வது இடம் என்பது ஆயுள் ஸ்தானம். சுக்கிரனை வழிபாடு செய்வதனாலே அவர்கள் ஆயுள் வளருமே தவிர குறைவதற்கு அம்சம் இல்லை. சுக்கிர திசை, சுக்கிர புத்தி நடக்கின்ற காலகட்டத்திலே இவர்கள் நிச்சயமாக மகாலட்சுமியை வழிபடுவது, ஸ்ரீரங்கம் சென்று வருவது, 2 மொச்சை ஒரு வெள்ளை தாளிலே வைத்து பூஜை அறையிலே வைத்து வேண்டிக் கொண்டு அவருடைய உடலோடு படும்படி பாக்கெட்டிலோ அல்லது முந்தானையிலேயோ முடிச்சு போட்டு 24 மணி நேரம் அவர்கள் வைத்து கொண்டார்களே ஆனால் அந்த விரையாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே இருந்து தரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் தவிர்ப்பார் என்பது இங்கே உங்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மையாகும். அடுத்து மிதுன லக்னம், மிதுன ராசி இந்த நிலையிலே பிறந்தவர்களுக்கு 9வது இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்திலே சுக்கிர பகவான் இருக்கின்ற காலகட்டத்திலே தொடையை சார்ந்த இடத்திலே கட்டி, நீர் தேக்கம், தொடை பெருத்து வீக்கம் காணுதல், இந்த நிலையை அங்கே தரக்கூடும். நேரிலே மிதுன லக்னம், மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு விரையாதிபதி அஷ்டம ஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுது பல தொல்லைகளை தருவார் என்று நாம் பார்த்தோம். இருந்தாலும் சற்றும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஜாதகம் பார்ப்பதே நமக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்வதற்காகத்தானே தவிர நாம் பாதிப்புக்கு உள்ளாவதற்காக இல்லை. ஆகவே தைரியமாக இந்த பரிகாரங்களை செய்யுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கின்ற வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.